ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் வந்து ஜெப்டோவில் இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஆப்லேயே ட்ரைனிங் வீடியோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ட்ரைனிங் வீடியோ பார்த்தீங்கன்னா 100% நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகும். ஸோ இதான் இன்டர்ஃபேஸு, ஹோம் பேஜ் இது இப்படி தான் இருக்கும். சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்லாட் புக் பண்ணணும். இப்போ இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கே ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உள்ளே போய்ட்டு ஸ்லாட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லாட் வந்து அவைலபிள் ஸ்லாட் எது எது அவைலபிளு, எது எது ஃபுல்லு இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? நீங்கள் இதை வந்து நீங்கள் இப்போ 6 மணி ஷிஃப்ட்னா 6 to 8, 8 to 10, 10 to 12, 12 to 2 மொத்தம் 5 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. சரியா? இதை வந்து நீங்கள் இப்போ தாராளமாக நீங்கள் புக் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்குள்ளது நீங்கள் இன்றைக்கே கூட புக் பண்ணிக்கலாம். சனி, ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் முன்னாடியே அடுத்த வாரத்துக்குள்ளது எல்லாமே புக் பண்ணிக்கலாம். நீங்கள் புக் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக ஸ்டோர் போயிருங்க. ஸ்டோர் போய்ட்டு நீங்கள் யாரையுமே மீட் பண்ண தேவையில்லை. ஸ்டோர் போய்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஹோம் பேஜ் வந்துட்டு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். இங்கே இருக்குது பாருங்கள் ஆன் பண்ணுறது. இது வந்து ஸ்டோர் போயிட்டு மட்டும் தான் நீங்கள் ஆன் பண்ண முடியும். வெளியில் இருந்தீங்கன்னா ஆன் ஆகாது. ஸோ ஸ்டோர் போய்ட்டு நீங்கள் ஒரு 100 மீட்டரில் போனீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் வர ஆரம்பிச்சிடும், நீங்கள் எடுத்துடலாம். ஸோ ட்ரைனிங் வீடியோ மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் புதுசுனால கொஞ்சம் ஏதாவது மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்து பண்ணலாம். இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் போனஸ் உங்களுக்கு இருக்கும். ஜாயினிங் போனஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து 35 நாள் 45 நாளுக்குள்ளே நீங்கள் குறிப்பிட்ட ஆர்டர் எடுத்திங்கன்னா குறிப்பிட்ட அமௌண்ட் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு வந்து 3000 இருக்கும். ஒரு சில பேர் 5000, 6000, 7000, 10,000 இருக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் காட்டும். நீங்கள் உள்ளே போய்ட்டு நீங்கள் இது பண்ணிக்கிங்க. சரியா? நீங்கள் என்ன பண்ணணும்னா 7 நாளுக்குள்ளே நீங்கள் 50 ட்ரிப்பு முடிக்கணும். அதே மாதிரி வீக் டேஸில் வந்து 30 மணி நேரம் ஓட்டியிருக்கணும். வீக்கெண்டில் 12 மணி நேரம் ஓட்டியிருக்கணும். வீக்கெண்டுனா என்னென்னா சனி ஞாயிறு கம்பல்சரி நீங்கள் 6 மணி நேரம் லாகின் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஃபுல் டைம்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடுவீங்க. பார்ட் டைம்னால் நீங்கள் கண்டிப்பாக 6 மணி நேரம் லாகினில் இருக்கணும். ஸோ இதான் கண்டிஷனு. நிறையா பேர் பண்ணுற தப்பு என்னென்னா ஜாயின் பண்ணிடுவாங்க. ஜாயின் பண்ணிட்டு உடனே ட்ரிப் எடுக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தவங்க ஸ்டோரில் ஏதாவது அப்புறம் வாங்க, நீங்கள் அப்புறம் இப்போதைக்கு வேக்கன்ட் இல்லை ஏதாவது சொல்லி உங்களை அலக்கழிப்பாங்க. ஸோ இது எதுக்குன்னா இந்த ஜாயினிங் போனஸ் நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில பேர் நினப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் வீக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க, அடுத்த வாரம் வந்து ஜாயின் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு உங்களை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதனால் யாரையுமே நீங்கள் மீட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஐடியா ஆக்டிவ் ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்லாட் புக் பண்ணி நீங்கள் ஒர்க்குக்கு போயிட்டே இருக்கலாம். யாரையுமே மீட் பண்ண தேவையில்லை. சரியா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபியூச்சரில் ஏதாவது தேவைன்னா மட்டும் நீங்கள் ஸ்டோர் இன்சார்ஜ் ஆர்எஸ்ஐயை கான்டாக்ட் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ரொசீஜரு. அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் கான்செப்ட்டு. ஸோ வந்து உங்கள் ஐடி ஆக்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து வந்து உடனே ட்ரிப் எடுங்க, லேட் பண்ணாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் கார்டு எல்லாமே இதில் காட்டும். உங்களுக்கு ஆப்லேயே நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? இன்சூரன்ஸு, ரேட் கார்டு இது எல்லாமே நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம். அப்புறம் இன்சென்டிவ் வந்து டெய்லி வீக்லி இன்சென்டிவ் இதெல்லாம் காட்டும் உங்களுக்கு. அதில் நீங்கள் எவ்வளோ எடுத்தால் எவ்வளோ கிடைக்கும், ஸோ எல்லாமே இதிலே இருக்கும். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? எவ்வளோ ஆர்டர் எடுத்தால் உங்களுக்கு வீக்லி எவ்வளோ கிடைக்கும் எக்ஸ்ட்ரா, அது எல்லாமே இதில் கிடைக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ரெகுலராக ஒர்க் பண்ணுங்கள். ரெகுலராக ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு ஜெப்டோவில் நல்லா ஏர்ன் பண்ணலாம். குறைஞ்சது நீங்கள் வீக்லி ஃபுல் டைம் பார்த்தாவே நீங்கள் வீக்லி ஒரு 10,000 15,000 சம்பாதிக்கலாம். பார்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 7,000 சம்பாதிக்கலாம். ஸோ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் டிலே பண்ணாமல் ரெகுலராக ஓட்ட ஆரம்பிச்சிடுங்க. வேறு எதாவது டவுட்னா எங்கள் நம்பர் இருக்கும் உங்கள்கிட்ட, எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். நீங்கள் வேறு ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் ஏதாவது பிரெயின் வாஷ் பண்ணி அப்புறம் உங்களை குழப்பி விட்ருவாங்க. ஸோ உங்களுக்கு தான் வேஸ்ட் ஆகும், உங்களுக்கு தான் லாஸ் ஆகும். ஸோ வந்து அதனால் எந்த டவுட்டாக இருந்தாலும் உங்களுக்கு யார் ஐடி போட்டாங்களோ அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சரியா? மாற்றி கிற்றி நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட போய் ஆர்எஸ்ஐட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஜெப்டோ பொறுத்த வரைக்கும் அதான் நடக்குது. ஸோ அதனால தான் நான் இதை சொல்ல வரேன். ஸோ வந்து நீங்கள் ரெகுலராக ஓட்டினா தான் உங்களை யாரை ஜாயின் பண்ணி விட்டாங்களோ அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாவது ஃபியூச்சரில் வந்து ஸ்டோர் மாற்றணும், இல்லை டைம் மாற்றணும், இல்லை சிட்டி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லைனா யாருமே கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆர்எஸ்ஐ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸ்டோர் மேனேஜர் யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து இதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிவிட்டு ரெகுலராக ஆர்டர் எடுங்க. சரியா? அப்புறம் உங்களுக்கு மற்ற எல்லாமே ஆப்பில் காட்டும் உங்களுக்கு. சரியா? உங்களுக்கு ஏர்னிங்ஸ் எவ்வளோ ஆர்டர் எடுத்துருக்கீங்க எல்லாமே காட்டும். ஓகேவா?
ஓகேவா? ஓகே. தேங்க் யூ.